ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர் இருந்தாலும் சரி, அவங்க இகேஒய்சி கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்க. இகேஒய்சி அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டை பார்த்தா லிங்க் பண்ணி ஆகணும், அதில் போயிட்டு அப்டேட் பண்ணியே ஆகணும். ஸோ ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களது இகேஒய்சி சரிபார்த்தை உடனே முடிக்குமாறு அரசு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, தகுதியற்ற பயனாளிகள் மற்றும் போலி ரேஷன் கார்டில் நீக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ விளைவு நீங்கள் இகேஒய்சி முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பெயர் நீக்கப்படும், உங்களுக்கான பொருள் கிடைக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்காக எந்த கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எதுவுமே இல்லைங்க, ரேஷன் கடையில் போயிட்டு நீங்கள் ரேஷன் கார்டை பொருட்களை வாங்க சொல்ல உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் கேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றத ரேஷன் கடை ஊழியர்கிட்ட கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க. யார் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ரேஷன் கடை கொண்டு போயிட்டு அந்த மிஷின் வச்சுருக்காங்க, கைரேகை மிஷின், அதை கைரேகை வச்சு இகேஒய்சி அப்டேட் பண்ணால் போதுமானதுங்க. இது இல்லாமல் மேரா ரேஷன் ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக ஆதார் சீடிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ கேஒய்சி பண்ணாதவங்க சீக்கிரமாக பண்ண பாருங்கள், எப்போ வேணாலும் உங்களுடைய பெயரை நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தாயுமானவர் திட்டம் இருக்குங்க. அதாவது தமிழகத்தில் வயசானவங்க அதேமாரி மாற்றுத்திறனாளிகளுக்கு டைரெக்டாக வீடு தேடியே பார்த்தீங்கன்னா ரேஷனுக்கான பொருட்கள் வழங்குறாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு தேர்தலுக்கான நடத்தை விதிமுறை அமலில் இருப்பதால் இப்போ இந்த ஸ்கீம் செயல்படுமா இல்லையா அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீமை பார்த்தா செயல்பட சொல்லிட்டாங்க. மே 5 மற்றும் 6ஆம் தேதி வீடு தேடி உங்களுக்கான ரேஷன் பொருட்களை கொடுக்குறாங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த அரசியல் தலையீட்டுமே இல்லாமல் சரியான முறையில் பொதுமக்களிடமிருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராமல் சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்ற மாரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க கூட்டுறவுத்துறை. ஸோ பார்த்தா வீடு தேடி ரேஷனுக்கான பொருட்கள் தாயுமானவர் திட்டம் மூலமாக வரப்போகுது மே 5 மற்றும் 6ஆம் தேதி அப்போ. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க, அந்த தேதியில் உங்கள் வீடு தேடி பொருட்களை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரேஷன் அட்டைக்கு இதுதாங்க உங்களுக்கான அப்டேட்டாக வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.